தளபதியோட 6வது படம் விஷ்ணு. இந்த படத்தை வந்து தளபதியோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தளபதியோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. அண்டு அவங்க அப்பாவுக்கு வந்து தளபதி மேலே ரொம்ப பாசம், அளவு கடந்த பாசம் இருக்குது. அண்டு அந்த பாசத்தின் வெளிப்பாடாக அவர் வந்து அவங்க பையனை வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறாரு. அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அவருக்கு வந்து ஒரு முதலாளி பையன் அப்படின்ற ஒரு அங்கீகாரமோட அவர் எந்த வேலை பண்ணணுன்னாலும் அவர் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பண்ணிடுவார். அவருக்கு வந்து ஒரு மற்ற குழந்தைங்கள் போல இல்லாமல் அவருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு இடத்த அவங்க அப்பா உருவாக்கி வச்சுருப்பாரு. அது வந்து தளபதிக்கு வந்து அது பிடிக்கல. அண்டு இதிலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக தளபதி யார்கிட்டையுமே அவங்க வீட்டில் சொல்லாமல் வெளியில் வந்து ஊட்டி குன்னூரில் வந்து ஒரு டீ எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகிறாரு. ஆனால் அந்த டீ எஸ்டேட்டில் வந்து தளபதி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அண்டு அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்காரு. அண்டு அந்த டீ எஸ்டேட்டோட ஓனர் வந்து தளபதியை வந்து அவரோட மகனாக பார்த்து அவரை வளர்த்துட்ருக்காரு. அப்படியே சில நாட்கள் அதுக்கப்புறம் தளபதியை வந்து அந்த டீ எஸ்டேட் ஓனர் வந்து ரொம்ப நம்புறாரு. அண்ட் எனக்காக நீ ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. தளபதி வந்து ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்றாரு. என்ன உதவின்னு கேட்கும்போது ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. அந்த ஃபோட்டோவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதியோட அப்பா இருக்கார். அண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இவரை வந்து நீ கொல்லணும் அப்படின்றாரு. தளபதி வந்து ஷாக் ஆகிட்டு ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து நான் கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் இவனும் இன்னொருத்தரும் பார்ட்னர்ஸாக இருந்தோம். சில பண காரணத்தினால இவன் வந்து என் பையனை கொன்னுட்டான் அப்படின்றாரு. இது வந்து தளபதிக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இவர் என்னோட அப்பா அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கார். அண்டு இந்த விஷயத்தை பற்றி தளபதி வந்து டீப்பாக ரிசர்ச் பண்ணும்போது தான் அவருக்கு தெரிய வருது. இவங்க அப்பா வந்து அந்த டீ எஸ்டேட் ஓனரோட குழந்தைய சாவடிக்கல, இவங்க கூட இன்னொரு பார்ட்னர் தான் அந்த அவங்க புள்ளையை சாவடிச்சதுன்னு தளபதிக்கு தெரிய வருது. அண்டு இதை வந்து தளபதி அவங்க 2 பேருக்கும் இவர் தான் கொண்டாரு அப்படின்றத உண்மையை சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்றாங்க. எல்லோரும் சேர்ந்துட்டு தளபதிக்கு கல்யாணம் ஆகுது. அதான் இந்த படத்தோட ஒரு கான்செப்ட். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்கும்போது பார்க்கலாம். தளபதியோட 7வது படம் சந்திரலேகா. இந்த படத்தில் தளபதியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஹீம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியை சார்ந்த ஒரு பையன். அண்டு தளபதி லவ் பண்ணுற பொண்ணு வந்து ஒரு பிராமின் ஃபேமிலியை சார்ந்த ஒரு பொண்ணு. அண்ட் அவங்க லவ்க்கு வந்து தளபதி ஃபேமிலிலையும் அகெயின்ஸ்ட்டு அண்டு அந்த பொண்ணு ஃபேமிலிலையும் அகெயின்ஸ்டாக இருக்காங்க. இந்த காரணத்தினால அவங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க. ஓடி போய் அவங்க கல்யாணம் பண்ணலான்னு போகும்போது ஒரு தீவிரவாத கும்பல்னால மாட்டிக்கிறாங்க. அவங்க அந்த தீவிரவாத கும்பல்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அண்டு போலீஸ்னால அவங்க 2 பேரும் மீட்கப்பட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்கும்போது அவங்க அண்ணன் வந்து தளபதியோட அண்ணா வந்து நான் அவங்கள கொன்றுவேன் அப்படின்றாரு. தளபதியோட அண்ணா வந்து அந்த மதத்தில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கார். அண்டு ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு மனிதர். அவர் வந்து ஒன்று கொன்றுணும் அப்படின்றாரு. தளபதி வந்து அவங்க அண்ணாவை அடிச்சுட்டு அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. அண்டு சில நாட்களுக்கு அப்புறம் தளபதியோட ஃபேமிலியிலேருந்தும் அந்த பொண்ணோட ஃபேமிலியிலேருந்தும் ஓகே உங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றாங்க. அண்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களேன்னு அவங்க ஊருக்கு போகிறாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டு மாலை மாற்றிக்கலான்னு பண்ணும்போது அந்த தீவிரவாத கும்பல் தளபதியை கடத்தினாங்களே அவங்க வந்து தளபதியும் அந்த பொண்ணையும் சுட்டுறாங்க. அண்டு ஃபைனலாக அவங்க சாக போகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து தளபதி லவ் பண்ணுற பொண்ணு வந்து என்னையும் அவரையும் ஒன்றா புதைங்க அப்படின்றாங்க. அப்புறம் ஃபைனலாக அவங்க 2 பேர் ஃபேமிலியும் அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா புதைக்கிறாங்க. அதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படம் யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் போய் பார்க்கலாம். தளபதியோட 8வது படம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இந்த படத்தில் தளபதியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலு. வாங்க இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து தளபதி வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பிறந்த ஒரு பையன். அண்டு வேலையை தேடி அவர் சென்னைக்கு போகிறாரு. அவர் சென்னையில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தங்க போகிறாரு. அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கார். அண்டு அந்த வாடகை வீட்டில் இருக்க ஹவுஸ் ஓனரோட பேத்திக்கும் தளபதிக்கும் ரொம்ப வாக்குவாதம் வருது. அண்டு அந்த வாக்குவாதங்கள் சில காலத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறுது. அண்டு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சில வருஷங்களுக்கு அப்புறம் லவ்வாக மாறுது. அவங்க லவ் பண்ணுறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஹீரோயினியோட சொந்தக்கார பையன் வந்து அந்த ஃபேமிலியை வந்து அவங்கள்ட்ட இருக்க சொத்தை வந்து எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அண்டு அவங்க ஃபேமிலியில் இருக்க சொத்தை அபகரிக்கணும்னா அந்த பொண்ணை லவ் பண்ணணும். இந்த பொண்ணு வந்து தளபதியை லவ் பண்ணுறாரு. தளபதியை இப்போ கெட்டவராக ஆக்கணும்னு அவர் எப்படி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அண்டு அந்த ஹவுஸ் ஓனர் பாட்டி இருக்காங்க. அந்த ஹவுஸ் ஓனர் பாட்டியை வந்து அவர் அந்த ஹீரோயினையும் லவ் பண்ணுற அவங்க சொந்தக்கார பையன் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட வந்து உங்கள் சொத்து எல்லாம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுறாரு. இதை பார்த்து தளபதி இதை பார்த்துட்டாரு. அண்டு அந்த ஹீரோயினி முன்னாடி தளபதி வந்து கெட்டவனாக ஆக்கணுன்றதுனால அவங்க வீட்டு நகை வந்து தளபதியோட பேக்கில் வச்சிடுறாரு. அண்டு
அதை வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது ஹீரோயின் வந்து தளபதி மேலே லைட்டாக சந்தேகப்பட்டு தளபதி மேலே இருந்த லவ் வந்து இன்னும் இவனையா லவ் பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஹீரோயினியோட பாட்டி வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சொந்தக்கார பையன் தான் கெட்டவன், இவன் தான் தளபதியோட பேக் வந்து நகை வச்சது அப்படின்ற எல்லா உண்மையும் தெரிய வருது. அண்டு அந்த ஹீரோயினியோட சொந்தக்கார பையன் வந்து வீட்டை விட்டு விரட்டி விட்டுறாங்க. அண்டு தளபதிக்கும் அந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகுது. அதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் போய் இந்த படத்தை பார்க்கலாம். தளபதியோட 9வது படம் பூவே உனக்காக. இந்த படத்தில் தளபதியோட பேர் வந்து ராஜா. வாங்க நம்ம இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். தளபதி வந்து ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணுறாரு. பட் அந்த பொண்ணு வந்து இன்னொரு பையனை லவ் பண்ணுறாங்க. இது தளபதிக்கு தெரிய வருது. பட் அந்த பொண்ணோட ஃபேமிலிலையும் அந்த பையனோட ஃபேமிலிலையும் அவங்க லவ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் தளபதி ஒன் சைடாக லவ் பண்ண பொண்ணையும் அந்த பொண்ணு லவ் பண்ணுற பையனையும் சேர்த்து வைக்கிறது தான் இந்த படத்தோட கதை. அண்டு அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற விதமாக தளபதி வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் ஸ்டே பண்ணி அவங்க 2 பேரோட லவ்வையும் அவங்க ஃபேமிலியில் புரிய வச்சு சேர்த்து வைக்கிறார். அதான் இந்த படத்தோட கதை. அண்டு இந்த படத்தில் வந்து ஃபைனலாக கிளைமேக்ஸில் தளபதி வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு அவர் அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு காலம் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருப்பார். அதான் இந்த படத்தோட கதை. அண்ட் இந்த படம் வந்து தளபதியோட ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் படம். அண்ட் இந்த படம் வந்து 250 நாள் தேட்டர்ஸில் ஓடிச்சு. இந்த படத்தில் தான் தளபதியோட ஃபேமஸ் டைலாக் சொல்லியிருப்பார், பூ ஒரு முறை உதிர்ந்துருச்சுன்னா அதை ஒட்ட வைக்க முடியாதுன்ற டைலாக் இந்த படத்துல இருந்து தான் வந்திருக்கு. செடியில எத்தனை பூ பூக்குது, ஒரு பூ உதிர்ந்தா இன்னொரு பூ பூக்குறது இல்ல? வாஸ்தவம் தாங்க. ஆனா உதிர்ந்த பூவை மறுபடியும் எடுத்து ஒட்ட வைங்க பார்க்கலாம், முடியாது. அது மாதிரி தாங்க காதலும். சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒன்று போச்சுன்னா இன்னொன்று. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளோதாங்க, மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. அது மாதிரி தாங்க என் காதலும். உன்னை நீங்கி என்னாலும் எந்த ஜீவன் வாழாது, உந்தன் அன்பில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போதாது. நீ என்னை சேர்ந்திடும் வரையில் இதயத்தில் சுவாசங்கள் இல்லை, நீ வந்து தங்கிய நெஞ்சில் யாருக்கும் இடமே இல்லை. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே, ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. அண்ட் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் ஃப்ரீயாக யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் போய் பார்க்கலாம். தளபதியோட 10வது படம் வசந்த வாசல். இந்த படத்தில் தளபதியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய். இந்த படத்தோட கதையை பார்த்தோம், எனக்கு வந்து மிகப்பெரிய சினிமா ஸ்டார் ஆகணுன்றது அவரோட ஒரு கனவு. அவர் சினிமா ஸ்டார் ஆகணுன்றதுனால சென்னைக்கு அவர் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து தங்கியிருக்காரு. தினைக்கும் ஒரு ரிப்பீட்டட்ஸாக சினிமா படங்கள் பார்க்கறது, அந்த சினிமா படத்தில் இருக்க டைலாக்ஸ் எல்லாத்தையுமே அதை சத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு படிக்க முடியாமல் விஜய்னா கூட ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கத்துறாங்க, 2 பேத்துக்கு வாக்குவாதமாகுது. அப்புறம் அப்படியே நாள் போக போக 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அண்டு காலங்கள் மாற்றங்களால அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்டு அவங்க லவ் பண்ணுறது வந்து அந்த பொண்ணோட மாமாவுக்கு தெரிய வருது. ஆனால் அந்த பொண்ணோட மாமாவுக்கு வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது. பட் அந்த பொண்ணோட மாமா வந்து கொஞ்சம் கெட்டவர். இது விஜயனாக்கு தெரிய வந்து அவங்க அந்த விஜயனாவும் அந்த பொண்ணு எப்படி சேர்றாங்கன்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் ஃப்ரீயாக யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் பார்க்கலாம்.